என்னை பொறுத்தவரையில் விஜயை பார்ப்பதற்காக விஜயனுடைய அழைப்பின் பேரில் நான் வருகிறேன் உங்கள் விஜய் என்று அறிவித்ததன் அடிப்படையில் தான் உங்களை பார்க்கத்தான் உங்கள் ரசிகர்களும் பொதுமக்களும் அங்கு கூடினார்கள். ஆக உங்களுடைய ரசிகரும் உங்களை பார்க்க வந்த பொதுமக்களும் செத்து கிடந்த போது எப்படி நீங்கள் ஒரு சக மனிதனாக அதிலே கலந்து கொள்ளாமல் புறக்கணித்து பாதுகாப்பாக இல்லம் திரும்பினீர்கள், உங்கள் மற்ற தலைவர்களும் எப்படி திரும்பினார்கள் என்பதை எல்லாம் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் தான் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதற்காகத்தான் நாங்கள் தொடர்ந்து சொல்லி வருகிறோம், உங்களுக்கான தலைவர்களை திரையில் தேடாதீர்கள், தரையில் தேடுங்கள். இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக, மொழிக்காக, இனத்திற்காக, வாழ்வுரிமைக்காக போராடுகின்ற எண்ணற்ற தலைமைகள் இருக்கின்ற போது சினிமாவில் நடித்தவர்களை நாடாள அழைப்பதும் அவர்களுக்காக உங்கள் வாழ்வை தொலைப்பதும் உங்கள் உயிரை தியாகம் செய்வதும் ஏற்புடையதல்ல. விக்கிரவாண்டிலே எண்ணற்றவர்கள் மயக்கம் போட்டு விழுந்தார்கள், நல்வேளையாக நல்வாய்ப்பாக பிழைத்துக் கொண்டார்கள். விபத்திலே 6க்கும் மேற்பட்டவர்கள் திருச்சியை சேர்ந்தவர்கள் கூட இறந்து போனார்கள். ஆறுதல் சொல்ல வரவில்லை, உதவி செய்ய வரவில்லை, அந்த துக்கத்தை பங்கெடுத்துக் கொள்ள வரவில்லை. மதுரை மாநாட்டில் மயக்கமுற்று 2 இறந்தார்கள், விபத்தில் 3 இறந்தார்கள், ஆறுதல் சொல்லவில்லை, உதவி செய்யவில்லை. அதற்கு பிறகு தொடர்ந்து திருச்சி, திருவாரூர், நாகைப்பட்டினம் நடந்த அனைத்து இடங்களிலுமே மயக்கமடைந்து விழுந்திருக்கிறார்கள். விஜய் கூட்டத்திற்கு வந்துதான் மூச்சு திணறி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதற்காக மருத்துவ என்ட்ரி சொல்லுகிறது. நேற்றைய தினம் ADGP சட்ட ஒழுங்கு திரு டேவிட்சன் தேவ ஆசீர்வாதம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள்.